வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் we learn about filters. There are three different filters in Power BI. அதை ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா எந்தெந்த ஃபில்டர் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்றத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் ஸ்லைசரும் ஃபில்டர்ஸும் ரெண்டும் சேம் பர்பஸ்க்காக தான் பயன்படுத்துறோம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இல்லை. இதனுடைய முக்கியமான டிஃப்ரெண்ட் என்ன, டீட்டெயிலா எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா, இன்னும் நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபில்டர்ஸ்ல 3 டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ். அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ண ஃபில்டர் நீங்க எந்த இதை நீங்க செலக்ட் பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய இந்தனுடைய வியூஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் அடுத்து வந்து ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ். ஏதாவது ஒரு ஃபில்டர் நம்ம இங்க ஆட் பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடியது செலக்ட் பண்ணா ஏதாவது அடிஷனல் பேஜஸ் இருந்தாலும் அந்த பேஜஸ்லயும் அந்த ஃபில்டர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விசல் என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு சார்ட்டை செலக்ட் பண்ணும்போது தான் அந்த ஃபில்டர் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷுவலை மட்டும் சேஞ்ச் பண்றதுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஃபில்டர். இப்போ இந்த ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஏதாவது ஃபர்ஸ்ட் கிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கு அடுத்தது இப்போ இந்த இடத்துல டேன், லெவிஸ் அண்ட் சாம் அண்ட் கென்ட் அண்ட் வேட் இந்த மாதிரி எல்லாருடைய டேட்டாவும் இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தருடைய டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கணும். இப்போ டேனுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சீனியர் மேனேஜர் ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல் இதுக்கு கீழே டேன் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த டேன் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணும்போது லாக் பண்ணிட்டு இப்போ நீங்க அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து இந்த விசுவலைசேஷன்ல மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். வேற எதுக்குமே நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகாது, இம்பாக்ட் ஆகாது. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு விசுவலுக்கு வந்து எப்படி நம்ம ஃபில்டர் அப்ளை பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ கம்ப்ளீட் பேஜுக்கு எப்படி நம்ம ஃபில்டர் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ். இப்போ இந்த பேஜ்ல எக்ஸாம்பிளா இந்த டீம் 5 மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டீம் வந்து டிராக் அண்ட் ட்ராப் இயர் ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா டீம் 5 மட்டும் நான் செலக்ட் பண்றேன். ஸோ டீம் 5 நான் செலக்ட் பண்ணும்போது என்னுடைய ஆல் அதர் கிராஃப் ஷோஸ் த டேட்டா ஆஃப் டீம் 5. டீம் 5 ரிலேட்டடான டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு விசுவலைசேஷன்ல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அர்லியரா 38 இருந்து, பட் ஆனால் இப்போ வந்து டோட்டலா 11 மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம எதை பார்க்கலாம்னா முக்கியமான ஒன்று ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 38 இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பேஜில் நம்மளுக்கு 38 இருக்கு. இப்போ நான் இங்கே ஆட் பண்ணக்கூடிய ஃபில்டர் எனக்கு இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பேஜ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸில் சேம் அதே மாதிரி டீம் லெவல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டீம் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப். இதில் இப்போ இருக்கக்கூடியதில் டீம் 4 மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ டீம் 4 நான் செலக்ட் பண்ணும்போது இமீடியட்டாக உங்களால் இந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ டீம் 4ல வி ஹவ் ஒன்லி டோட்டல் என்ரோல்ட் இஸ் 8. இந்த சேம் கவுண்ட் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அந்த சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் 4க்கு ரிலேட்டடான டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு விசுவலைசேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எதனாலனா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ். ஓகே, இப்போ முக்கியமா இப்போ சேம் இதுவும் அந்த ஃபில்டர்னுடைய மெத்தட்ல தான் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்லைசரும் ஃபில்டர் மெத்தட்ல தான் ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். பட் தெர் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ். எதனாலனா இந்த ஸ்லைசர் வந்து எண்ட் யூசர் கஸ்டமர் வந்து நம்ம ரிப்போர்ட் ஷேர் பண்ணும்போது அவங்க தேவையான ரிக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி இந்த ஸ்லைசர் பயன்படுத்தி இந்த டேட்டா வந்து விசுவலைசேஷன்ல ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணிக்குவாங்க. தேவையான மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் வி ஷுட் நாட் கிவ் ஆக்சஸ் டு சேஞ்ச் தி ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸ் வந்து யார் இந்த விசுவலைசேஷன் கிரியேட் பண்றாங்களா அவங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஃபில்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளா 5 டீம்ஸ்க்கு வந்து இந்த டேட்டா வந்து நம்ம ஷேர் பண்ணணும். இப்போ செப்பரேட்டா நம்ம ஷேர் பண்ணணும். இப்போ 5 முறையும் நம்ம 5 டைம்ஸும் நான் செப்பரேட்டா நான் கிரியேட் பண்ணனா இட் வில் டைம் கன்சியூம். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய டேட்டால எக்ஸாம்பிளா இப்போ டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4, டீம் 5 டேட்டா எல்லாமே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் டீம் 1 அவங்களுடைய டேட்டா நான் டீம் 1 கிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணணும். வேற டீம்னுடைய டேட்டா வந்து நான் ஷேர் பண்ணக்கூடாது
அப்படின்னு நம்ம தோணும்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், டீம்ல இங்க வந்து நான் டீம் 5ன்றத மட்டும் நான் செலக்ட் பண்ணிடுவேன். செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிடுவேன். லாக் பண்ணும்போது தே வில் நாட் ஹேவ் ஆக்சஸ் டூ சேஞ்ச். நான் ஷேர் பண்ணும்போது கஸ்டமர் வந்து வேறவங்களுடைய டேட்டா வந்து அவங்களால ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாது. நான் லாக் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுவேன். இந்த டேட்டா கம்ப்ளீட்டா விசிபிள் ஆகாது. ஓகே. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைசர் வந்து எண்ட் யூசர் கஸ்டமர் பயன்படுத்தக்கூடியது. ஃபில்டர்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் யார் இந்த விசுவலைசேஷன் கிரியேட் பண்றாங்களா, அவங்க பயன்படுத்தக்கூடியது. அவங்க தேவையான மாரி வியூஸ் வந்து கிரியேட் பண்ணி ஃபில்டர்ஸ குடுத்து லாக் பண்ணி ஃபைல கஸ்டமருக்கு ஷேர் பண்ணாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி விசுவலைசேஷன் அமையும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம வீடியோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐகான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.